வணக்கம். ஆதி மனிதரின் வாழ்க்கையில் 11ஆவதாக வந்தது தெய்வமாக வழிபடக்கூடியது. 11ஆவது ஆதி மனிதன் 11. அதாவது நண்பர்கள் கூட்டம் சேர ஆரம்பிக்குது. அப்படியே ஆதி மனிதர்கள்லாம் ஒன்றா சேர்றாங்க. 10ஆவதுல சொல்லியிருக்கேன். 11ஆவதுல அடுத்தது மிருகங்கள்லேயே நமக்கு மனிதர்களிடத்தில் நட்பு கொண்ட மிருகங்களாக இருந்து மனிதர்களிடத்தில் நட்பு கொண்டு தெய்வங்கள் வரைக்கும் வந்தது ஒரு சிலது சொல்லியிருக்கேன். அது மாதிரி 11ஆவது வந்தது யாருன்னா யானை. யார்? பிள்ளையாரப்பா. அவர்கிட்ட அவர்கிட்ட நம்ம நிறைய கற்றுக்கிட்டோம். முக்கியமாக கற்றுக்கிட்டது என்னென்னா, யானைக்கிட்ட இருந்தது குளிக்கிறத முதல்ல மனுஷன் கற்றுக்கிட்டான். மனிதனாக பிறந்து நம்ம குளிக்கிறதில்ல, அவ்வளோதான். நம்ம குளிக்கிறத யதார்த்தமாக தண்ணிக்குள்ளே ஓட்ட வந்துட்டா அப்படி குளிக்கிறதேன். ஆனால் அப்படி இல்லை. டெய்லி யானை போய் தண்ணியும் குடித்து தண்ணி அள்ளி மேலே ஊற்றி குளிக்கிறத அதுதான் கரெக்டாக செய்யும். அதே மாதிரி கூட்டமாகத்தான் போகும். யானை கூட்டம் ஒன்றாத்தான் வரும். அதாவது இந்த மதம் பிடிக்கிறப்ப சொல்கிறாங்களா, அது தனி. மற்றவரை கூட்டமாக போய் ஒற்றுமையை வளர்க்கக்கூடியது. இந்த கூட்டமாக போய் ஒன்றா இருக்கணுங்கிற எண்ணத்தை உருவாக்குறது, அதெல்லாம் பண்ணது யானைக்கிட்ட இருந்து மனுஷன் கற்றுக்கிட்டான். அது மட்டும் இல்லை, மனிதர்களுக்கு இப்போ மனிதர்களுக்கு உதவியாகவும் இருந்துச்சு. யானை மரங்கள், செடிகள், கொடிகள் எல்லாம் சாப்பிடக்கூடியது. இலைதலைகளை சாப்பிடக்கூடியது. கரும்புகளை உடைச்சி சாப்பிடக்கூடியது. அது மாதிரி இலைதலைகளை உடைக்கும் போது அது எல்லாத்தையும் சாப்பிட முடியாது. அது உடச்சி எல்லாத்தையும் போட்டு தள்ளிட்டு அது பாட்டுக்கு சாப்பிட்டு போயிடும். மீதி இருக்கிறத மனுஷன் ஈஸியாக கொஞ்சம் அதில் இருக்கிறத சேமித்து வைக்கிற அளவுக்கு எல்லாமே உதவியாக இருந்தது யானை தான்.